ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ பிஜி டிஆர்பியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் கூட இந்த வீடியோ மேக் பண்ணுது. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய். எந்தெந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இது எக்ஸ்பர்ட் கொடுத்துருக்காங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து கிடையாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 அப்படின்றது ஒரு தகவல். ஓகே, ரிமைனிங் கேண்டிடேட் ஜென்ரல் பிசி என்பிசி ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி 600 வந்து ஆன்லைன் பேமெண்ட். இதில் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் பற்றி அவங்க டீட்டெயில்டாகவே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறது இஸ் எ பெஸ்ட் ஒன். அதே மாதிரி இதில் முக்கியமாக கான்டாக்ட்ஸ் லாஸ்ட் ஸ்டடி சர்டிஃபிகேட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அது இல்லாமல் அகெயின் ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதில் லாஸ்ட் ஸ்டடி கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் இந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம வாங்குறது. தென் அடுத்து வந்து அகெயின் ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு அதர் தென் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நம்ம வாங்கிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பற்றி கேட்டிருக்காங்க. 10th 12th மார்க் ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி டிகிரி. ஓகே, யூஜி டிகிரியோட கன்சல்டேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டு ஆல் செமஸ்டர். அதுமாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட். பிஜி டிகிரி பிஜி கன்சல்ட் மார்க் ஆல் செமஸ்டர். தென் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல். ஓகேவா, அதுமாதிரி பிஎடுக்கும் அதே சேம் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து எல்லாமே இஃப் அப்ளிகபிளாக இருந்தால் மோஸ்ட் ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு 4-6 வந்து எல்லாரும் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து 90% வந்து கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு 6 இருக்கிறது எல்லாமே எல்லா கேண்டிடேட்ஸோட கேட்டகரியாக இருக்கும். அதை தான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அப்ளிகபிளாக இருந்தால் அதை நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலன்ஸ் எவிடன்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்கிரைப் ஃபார்மேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் தாண்டி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த சப்ஜெக்ட்ஸ் கேண்டிடேட்ஸ்க்குலாம் இந்த பிஜிடிஆர்பிக்கும் அப்ளை பண்றதுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஈக்குவலன்ஸ்க்கு எது வந்து உங்களுக்கு கரெக்டான டிகிரி வருதோ அந்த இதை வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு. அடுத்து வந்து பிஎஸ்டிஎம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 6th 1 வரைக்கும் கண்டிப்பா வந்து கம்பல்சரி வந்து நம்மளுக்கு எல்லா கேண்டிடேட்ஸுமே நம்ம கொடுக்க வேண்டியது. இப்ப டிகிரி ஈக்குவலன்ஸ் வந்து இஸ் அப்ளிகபிள். இது எல்லாத்துக்கும் பாசிபிள் கிடையாது. அதாவது பாசிபிள் இருக்கவங்களுக்கு மட்டும்தான். அதுமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது வந்து 7th சர்டிஃபிகேட். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாசிபிள். எல்லாருமே பிஎஸ்டிஎம் கிடையாது, அவங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது இது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எக்ஸாம் எழுதுறக்காண்டி கிடையாது. ஆல்ரெடி ஒர்க்கிங் கவர்மெண்ட் ஒர்க்கிங் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா. இந்த 2 பிஎஸ்டிஎம்மும் அகைன் அடுத்தது இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் இந்த நோட்டிபிகேஷன்ல லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே கொடுக்க 2 படிவம் மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த 2 படிவும் பின்னாடி இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஹூ கிளைம் த ரிசர்வேஷன். ஓகேவா. ஸோ இது எல்லாமே அப்ளிகபிளா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து சாத்தியம் தர, மற்ற எல்லா கேண்டிடேட்ஸும் சாத்தியம் கிடையாது. ஆஸ் ஃபார் த கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து செகண்ட் கிரேட் டீச்சர் ஒர்க் பண்றவங்க இல்லை வந்து யூஜி டிஆர்பி கிளியர் பண்ணி யூஜி லெவல் இருக்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ண, அதாவது 10th வரைக்கும் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற அவங்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு. ஓகேவா. ஆல்ரெடி ஒரு 6 அதோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட சேர்த்து 7th 1 கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இன் லாஸ்ட் ஸ்டடி. ஸோ இதோட 8வது சர்டிஃபிகேட். ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரக்டர் சர்டிஃபிகேட். ஓகேவா. கேரக்டர் சர்டிஃபிகேட் குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர். ஓகே, சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்ம வாங்கணும் கேரக்டர் சர்டிஃபிகேட். ஓகேங்களா. ஸோ திஸ் த இம்பார்ட்டன்ட். அதாவது 6th 1 7th 8th 9th. ஓகேவா. 9 அது கம்பல்சரி நம்மளுக்கு இருக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
இந்த இதுமே வந்து பாத்தீங்கன்னா இஸ் அப்ளிகபிள் தான். அகைன் அடுத்தது வந்து இஸ் அப்ளிகபிள் தான். எது எது அப்ளிகபிள் இஃப் அப்ளிகபிள் அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் வாங்கினா போதும். அதர் தன் கேண்டிடேட்ஸ் எதுவும் வாங்க நெசசிட்டி கிடையாது. டிகிரி 10th 12th டிகிரி பிஎட் அகைன் பிஜி டிகிரி. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டானது. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, அகைன் அடுத்த கேரக்டர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே காமன் டு ஆல். ஓகேவா? ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா யார் இஸ்யூ பண்ணிடணும் அப்படின்ற தகவலுமே கூட கொடுத்துருக்காங்க. நீங்க போய் அதை வந்து இப்போ உங்களுக்கு யார் இஸ்யூ பண்ணிருக்காங்களோ அந்த இதை வந்து நீங்க கொடுத்தணும். அதே பர்சன் ஸ்டடி இன் தமிழ் முடியும், அதுக்கு வந்து ஃபார்ம் பின்னாடி இருக்கு. ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கும் ஃபார்ம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஏபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃபார் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லாஸ்ட் ஸ்டடி வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கம்பெயின் த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் இன் விச் ஷீ லாஸ்ட் ஸ்டடி இன் த லாஸ்ட் ஸ்டடி அண்ட் அப்லோடட். ஓகே, லாஸ்ட் நம்ம எங்க படிச்சோமோ அதோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட். கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து அதர் தன் ஒன். இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இல்லாம இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து குரூப் ஏ குரூப் பிக்கு ஆஃபீஸர்கிட்ட நம்ம வாங்கணும் அப்படின்றத டீட்டெயில்டா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அப்ளை பண்ணும் போதும் பாத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர்ஸ், ஓகேவா, அந்த மொபைல் நம்பர் நம்மளுக்கு கண்டிப்பா ஆக்டிவ்ல இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு. அதே மாதிரி ரெஜிஸ்டர் மெயிலும் வந்து ஆக்டிவ்ல இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் நம்மளோட ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் எக்ஸாம் டிக்ளரேஷன் அகைன் அடுத்தது நீங்க செலக்ட் ஆகி வந்துட்டீங்க அப்படின்னா எல்லா இதுமே எதுல அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா மொபைல் நம்பரும் மெயில தான் கம்யூனிகேட் பண்ணாங்க. ஏன்னா இண்டிவிஜுவலா இப்ப எதுவுமே வந்து அனுப்புறது கிடையாது. ஸோ அதனால இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு தகவல் தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.